வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயேசுவின் திருஇருதய வணக்கத்தின் இன்றைய 26வது நாளில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிந்தனை: இயேசுவின் திரு இருதயம் நீதிக்கு மாதிரிகை. நம் வாழ்வில் நீதி தேவைப்படும் இடங்கள் எண்ணில் அடங்காதவை. குடும்பத்தில், வேலைகளில், உறவுகளில், நாட்டில். ஆனால் உண்மையான நீதி எங்கே கிடைக்கும்? அது இயேசுவின் திரு இருதயத்திலேயே இருக்கின்றது. அங்கு மட்டுமே சுத்தமான, கருணை மிக்க, கடவுள் விரும்பும் நீதியை நாம் காண முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் எவ்வளவோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மை உறுதியாக வைத்திருக்கிறது. அதுதான் ஜெபம். ஜெபத்தில்தான் கடவுளை நேசித்து அவரிடம் நன்றி சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்தை அவரிடம் ஒப்படைக்கும் புனித நெருக்கம் கிடைக்கின்றது. இதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தையும் உரைக்கின்றது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இதுதான் ஆண்டவர் நமக்கு தரும் அறிவுரை. இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மன அமைதி இல்லையா? வேலை தடைகள் உள்ளதா? குடும்பத்தில் குழப்பமா? உங்களுடைய மனது நீதி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் இதயத்தை இயேசுவின் திரு இருதயத்திடம் தூக்கிச் சொல்லுங்கள்: இயேசுவே, நீரே என் நீதியாக இருக்க வேண்டும். இதுதான் நம் ஜெபம், இதுதான் நம் நம்பிக்கை, இதுதான் நம் வாழ்வின் சக்தி. இன்றைய தியான சிந்தனை: இயேசுவின் திரு இருதயம் நீதிக்கு மாதிரிகை. இயேசுவின் திரு இருதயம் என்பது நீதியோடும் அருளோடும் நிரம்பிய ஒரு தெய்வீக சின்னம். அப்படியானால் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று லூக்கா 20:25 கூறுகிறது. இது நம் ஆண்டவர் கூறிய நீதி பற்றிய முக்கியமான வார்த்தை. இயேசு இறைவனுக்குரியதை அவருக்கு முழுமையாக அளித்தவர். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் இறை நியாயத்தின்படி நடந்தது. அவர் நீதியின் ஒரே அடிப்படையில் வாழ்ந்தார். கருணையோடு, ஆனால் உறுதியான மனதோடு வாழ்ந்தார். இயேசு பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்தார், ஆனால் பாவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார், ஆனால் வஞ்சகர்களை கண்டனம் செய்தார். அதிகாரம் மிக்கோருக்கு நேர்மையான பதில்கள் வழங்கினார். சிறியோருக்கு தூண்டுதலான வார்த்தைகள் கொடுத்தார். அவர் தம் உயிரையே நீதி உணர்வில் தந்தார். தந்தையின் திருவுளத்தை பூரணமாக நிறைவேற்றினார். இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கும் நீதியற்ற நிலைமைகள், பணம், அதிகாரம், சமூக வெடிப்புகள், இவையெல்லாம் உண்மையான நீதியை மறைக்கின்றன. ஆனால் இயேசுவின் திரு இருதயத்தில் நாம் காணும் நீதி என்பது அன்புடன், உண்மையால் நிறைந்த கடவுளின் திரு கரத்தில் பிறந்த நீதி. அவர் நீதியின் மாதிரியாக இருக்கின்றார். நாமும் அவரை பின்பற்றி நீதியோடு வாழும் பொறுப்பை ஏற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் யோசிக்கிறோம், உண்மையான நீதி என்றால் என்ன? இயேசு கூறுகிறார் மத்தேயு 5:6, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதி என்பது ஒரு சட்ட விதியாக மட்டுமல்ல,
அது ஒரு ஆவிக்குரிய பசி, ஒரு தாகமான உந்துதல், ஒரு உள்ளார்ந்த வாஞ்சை. அது எப்படியும் நீதியான உலகத்தை காண வேண்டும், உண்மையை பேச வேண்டும், பாவங்களை விலக்க வேண்டும், எழுந்து நிற்பவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான கர்வ உணர்வு. இத்தகைய நீதி வேட்கை உள்ளவர்களே இறைவனின் இதயத்திற்கும் நெருக்கமானவர்கள். ஏனெனில் இயேசுவின் திரு இருதயம் அது துவங்கியது நீதியால். அவர் பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். அவர் கொஞ்சம் கூட வஞ்சனையை சகிக்கவில்லை. ஆனால் வழி தவறிய ஒரு ஆவிக்கு இரக்கம் செலுத்தினார். மீகா தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறார், நேர்மையை கடைபிடிக்க இரக்கம் கொண்டிருங்கள், உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள். இந்த 3 சொற்கள் தான் இயேசுவின் திரு இருதயத்தின் அடித்தளங்கள். நேர்மை, இரக்கம், தாழ்மை. நேர்மை அன்புடனும் துணிவுடனும் உண்மையை பேசுதல். இரக்கம் மற்றவர்களின் துன்பங்களை உணர்ந்து உடனே பதிலளிக்க விரைந்த இருதயம். தாழ்மை நம் நல்ல செயல்களுக்கும் புகழும் கடவுளுக்கே சேரும் என்ற உணர்வுடன் வாழ்தல். இந்த 3ம் இணையும் போது நாம் இயேசுவின் நீதியை நம் வாழ்வில் பிரதிபலிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நீதியை நாடும்போது வாழ்வின் எல்லா தளங்களிலும் குடும்பம், பணி, சமூகம், நிலை, நம் தேசம், நாம் உண்மையை நிலைநாட்ட விரும்புகிறோம். ஆனால் அதற்கான வேட்கை இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து தோன்றும் நியாய உணர்வாக இருக்க வேண்டும். அது தவிர நாம் பார்ப்பது வெறும் மனித நீதி மட்டுமே. அது நிலையில்லாதது, பொய்கள், வலிமை, அதிகாரம் கலந்தது. ஆனால் இயேசுவின் நீதி அன்பு, கருணை, சத்தியம் மற்றும் பரிசுத்தம் கொண்ட நீதி. அந்த நீதியை நாடுவோம். அந்த நீதி நம்மை மாற்றட்டும். அந்த நீதி நம் வாயிலாக மற்றவர்களையும் மாற்றட்டும். இன்றைய இந்த சிந்தனை நம் இதயங்களில் எச்சரிக்கையாக ஒலிக்கட்டும். நாம் நடக்க வேண்டிய வழி அழகான சாலை அல்ல, ஆனால் அது அருளோடும் நீதியோடும் நிரம்பிய பாதை. அந்த பாதையில் இயேசுவின் திரு இருதயம் நமக்கு ஒளியாயிருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அன்பும் நீதியும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே, உமது திரு இருதயத்தில் ஒளிரும் சுத்தமான நீதியின் ஒளி எங்கள் வாழ்க்கையிலும் ஒளிர வேண்டி இன்று உம்மிடம் மனமாற வேண்டுகிறோம். உமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதி மற்றும் கருணை ஒன்றாக இயங்கினதை நாங்கள் உற்று பார்க்கின்றோம். பாவங்களை கண்டித்தாலும் பாவிகளை அணைத்தீர், வஞ்சகத்தை எதிர்த்தாலும் தாழ்மையோடு நடந்தீர். நீதி செய்யும் அர்ப்பணிப்பும் நடுநிலை கொள்கைகளும் உம் திரு இருதயத்தின் அழகு என நாங்கள் அறிகின்றோம். இயேசுவே, இன்றைய உலகில் எங்கே பார்த்தாலும் நீதியின் பெயரில் வன்முறையும் பயமூட்டலும் சுயநலமும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் காட்டும் நீதி அன்பின் அடிப்படையிலான நீதி, இரக்கத்தின் வழியாக வரும் நீதி, உண்மைக்கு உரிய விலையை செலுத்த தயங்காத நீதி. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நேர்மையாக நடக்க அண்மையில் அனுபவித்த பல சோதனைகள், அநியாயமான வார்த்தைகள், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகள், இதில் எங்களுக்கு நீர் ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டுகிறோம். நாங்கள் எப்போது நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறோமோ அப்பொழுது வரும் எதிர்ப்பு, நிந்தனை, ஒதுக்கல் எங்களை மனதால் சோர்வடைய செய்கின்றன. ஆண்டவரே, உமது திரு இருதயத்தில் இருந்து உண்மையான பாசாங்கில்லாத ஊக்கத்தையும் திடமான மனநிலையும் வழங்கும்.
எங்கள் குடும்பத்தில் நீதி நிலை பெற, பெற்றோர் அன்போடும் புரிதலோடும் நடத்த, மனைவியும் கணவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ, குழந்தைகள் நல்ல முடிவுகள் எடுக்க, ஒவ்வொரு உறவிலும் நம்பிக்கையும் நேர்மையும் நிலைத்திருக்க உம் திரு இருதயத்தின் ஒளி எங்கும் பரவட்டும். தொழிலிடங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு பதில் கிடைக்க, சிறந்தோர் மேம்பட, நேர்மையாக வேலை செய்வோர் ஊக்கமடைய, அதிகாரத்தின் மீது நீதியோடு செல்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள உம் திரு இருதயத்தின் நீதியின் உணர்வு எங்கள் உள்ளங்களுக்குள் நுழையட்டும். இயேசுவே, மரபுகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி மற்றவர்களின் கண்களில் நல்லவர்களாய் தெரிய நீதி தவிர்க்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். நாங்கள் உண்மையோடு வாழ விலை கொடுப்பதை அனுமதிக்காத நீர் அந்த விலையை உமது திரு இருதயத்தின் அன்பால் நாங்கள் செலுத்த தயாராக இருக்க எங்களுக்கு ஆவிக்குரிய வலிமையை தாரும். மனிதரால் வழங்கப்படும் நீதியில் அல்ல, உம் திரு சித்தத்தால் அமைந்த நியாயத்தில் நாங்கள் நிற்க விரும்புகின்றோம். அதில் இருக்கின்ற நிம்மதி, அதில் ஒளிரும் புனிதம், அதில் அடையும் வாழ்வு எங்கள் வாழ்விலும் நிறைவாகுமாறு ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். இயேசுவே, அந்த ஏழை விதவையின் கண்ணீரை நீர் கண்டபடி அந்த நீதியற்ற நிலையிலும் யோசேப்பை நீர் பாதுகாப்பது போல், அந்த அரண்மனையிலே சத்தியத்தை உரைத்த பவுலை போல நாங்களும் சாகசமாக நீதியை பேசும் ஆவியை எங்கள் உள்ளத்தில் தூண்டும். இன்றைய இந்த வணக்க நாளில் உமது திரு இருதயத்தின் நீதியை ஏற்று அது போலவே நடந்திட நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். உம் திரு இருதயம் எங்கள் நெஞ்சில் நீதியாக நிலை நிற்கட்டும். உம் நீதியின் ஒளி எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வழியையும் ஒளிர செய்யட்டும். உமது அருள் நியாயத்தை வளர்க்கும் விதையாக எங்கள் உள்ளத்தில் விழட்டும். இவ்வாறு உம்மை நம்புகிற நாங்கள் உம் சத்தியத்தில் நிறைந்து நீதியிலும் இரக்கத்திலும் தாழ்மையிலும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக, இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 26ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் நீதிக்கு மாதிரிகை. தமது ஜீவிய காலமெல்லாம் திவ்ய இயேசு அனுசரித்து வந்த நீதி என்ற புண்ணியமானது திரு இருதய சிநேகத்தின் வேறோர் சாயல். சீசருக்கு உரியதை சீசருக்கு செலுத்துங்கள், சர்வேஸ்வரனுக்கு உரியதை சர்வேஸ்வரனுக்கு செலுத்துங்கள் என்று நமது ஆண்டவர் சொன்னபோது இந்த புண்ணியத்தை எம்மாத்திரம் நன்கு மதித்தார் என்றும் புகழ்ந்தார் என்றும் அறிகிறது சுலபம். ஒவ்வொருவனுக்கும் அவனுக்குரியதை செலுத்துவதில்தான் நீதி அடங்கி இருக்கிறது. இந்த புண்ணியமானது சர்வேஸ்வரனுக்கும் மனிதர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற நம்மை தூண்டுகிறது. உத்தமமான தேவ ஊழியத்துக்கும் சர்வேஸ்வரன் மட்டில் நமக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் திவ்ய இயேசு மாதிரிகையாயிருக்கிறார். தமது தேவ பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மனிதர்களுக்கு அறிவித்து சிநேகிக்க செய்வதில் திவ்ய இயேசு கொண்டிருந்த ஆவல் இம்மாத்திரம் என்று விவரிக்க இயலாது. இதற்காகவே அவர் இவ்வுலகத்திற்கு வந்தார். இந்த தேவ ஊழியத்தை விருத்தி செய்யவே தமது பிராணனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நாதர் இவ்வுலகத்தை விட்டு பிரியும் தருணத்தில், பிதாவே, நீர் எனக்கு கற்பித்ததை எல்லாம் நான் நிறைவேற்றினேன் என்று அவர் திருவுள்ளம் பற்றினது சர்வ நீதிக்கும் ஒத்திருக்கும். நாம் சாகும் தருணத்தில் இதே வார்த்தைகளை நாம் உச்சரிக்க கூடுமானால் நாம் எவ்வளவோ பாக்கியவான்களாயிருப்போம். சர்வேஸ்வரன் நமது சிருஷ்டிகர், நமது இரட்சகர். ஆதலால் நாம் அவரை வணங்கி சிநேகித்து அவருக்கு கீழ்ப்படியவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நல்ல கிறிஸ்தவனாய் நடக்க விரும்பினால் சர்வேஸ்வரன் மட்டில் நீதிக்கு ஒத்த பிரகாரம் நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி சாகும் தருவாயில் அவருடைய ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நிலைத்திருக்க வேண்டியது. சர்வேஸ்வரனுக்கு அடுத்த கடமைகளை நிறைவேற்ற தங்களால் ஆன பிரயாசைப்படுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் நடத்தையால் தங்களை கண்காணிக்கும் வேத போதகர்களுக்கு மெய்யாகவே ஆறுதலாயிருக்கிறார்கள். இன்னும் வேறு பலர் இருக்கிறார்கள். இவர்கள் வேத ஊழியத்தில் அஜாக்கிரதையாய் நடந்து பாவ வழியில் வாழ்கிறார்கள். தங்களுக்கு இஷ்டமான கடமைகளை செய்வார்கள். தங்கள் சுபாவத்தோடு ஒத்து போகாத கடமைகளை
விட்டு விடுவார்கள். நித்திய கேட்டுக்கு ஆளாக்கும் இந்த அசம்பந்தத்திலிருந்து இவர்களை அசைக்க குருவானவர் பிரயாசைப்படுவாராகில் உடனே முறையிடுவார்கள். அவருக்கு விரோதமாய் பேசுவார்கள். தங்கள் பேரில் கண்டிப்பாயிருக்கிறார் என்று தூற்றுவார்கள். சில சமயங்களில் கலகம் உண்டு பண்ணுவார்கள். அசட்டை தனமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தாய் வந்து முடியும் இந்த குற்றங்கள் எளிது. இந்த குற்றங்களை கவனியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது குருவானவருக்கு மிக எளிது. ஆனால் தமது வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆத்துமங்களை தமது அசட்டைத்தனத்தால் கவனியாமல் விடுவாரே யாகில் இவர் ஆண்டவருக்கு கண்டிப்பான கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் சர்வேஸ்வரன் மட்டில் நீதி என்கிற புண்ணியத்தை தங்களால் இயன்றவளவு அனுசரிப்பார்கள். தேவ ஊழியத்தில் தாராள குணத்தோடு நடப்பார்கள். சோதனை நேரத்திலும் ஞான ஆறுதலான நேரத்திலும் சர்வேஸ்வரனுக்கு பிரமாணிக்கம் தவற மாட்டார்கள். தேவ ஊழியத்தில் தவறி சர்வேஸ்வரனுக்கு துரோகம் பண்ணுகிறதை விட சாக துணிந்திருப்பார்கள். புனித அறுதியானப்பர் கொடிய சாவுக்கு தீர்வையிடப்பட்ட போது தமக்கு வரப்போகிற வேத சாட்சி முடியை பற்றி தனது மனைவிக்கு அறிவிக்கும்படி காவற்காரர்களுடைய அனுமதி பெற்று வீட்டுக்கு போனார். அவருடைய பக்தியுள்ள மனைவி தன் புருஷன் நிர்பாக்கியமாய் தன் விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு சினத்திலிட்டு விடுதலையாகி வருகிறார் என்று எண்ணி கோபம் கொண்டு கதவை சாத்திவிட்டு சொன்னதாவது: ஆ கோழை சதிகாரரே, என் முன் ஒருபோதும் வராதேயும், என்னோடு பேசாதேயும். தேவ ஊழியத்தை விட்டு பிரிந்து உமது சிருஷ்டிகருக்கும் இரட்சகருக்கும் துரோகம் புரிந்த நீர் என் முகத்தில் விழிக்க வேண்டாம். தீர்வை நாளில் தேவ சந்நிதானத்துக்கு முன் வேத விரோதியாய் நீர் நிற்கும் போது உமது நிர்பாக்கியம் எவ்வளவு பெரிதாயிராது என்று கத்தினாள். புனித அறுதியானப்பர் தம் மனைவி போட்ட சப்தத்தை கேட்டு ஆச்சரியப்படாமல் உண்மையை உள்ளது போல் அறிவிக்க அவள் உடனே சந்தோஷப்பட்டதுமல்லாமல் இருவருமாக ஆண்டவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். தேவ ஊழியத்தில் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய வீரத்துவமான பிரமாணிக்கத்தின் ஆச்சரியமான மாதிரிகை இதுவே. தென்னிந்தியாவை சேர்ந்த ஓர் பங்கில் சில வருஷங்களுக்கு முன்னர் தங்கள் பங்கு குரு செய்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள பிரியமில்லாத சில பெரிய மனிதர்கள் குருவானவருக்கு விரோதமாய் கலகம் செய்து இந்த தீர்மானத்தை மாற்றினால் ஒழிய நாங்கள் திருப்பலியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் திருவருட் சாதனங்களை பெற மாட்டோம் என்றும் பிடிவாதம் பண்ணினார்கள். ஆனால் அவ்வூர் பெண்மணிகள் பக்தியுள்ள புத்திசாலிகள். அவர்களில் பலர் மரியன்னையினுடைய சபையை சேர்ந்த சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்கள். தங்களுடைய கணவர்கள் அநேக சாவான பாவங்களுக்கு உத்திரவாதிகளாகி நித்திய கேட்டின் மார்க்கத்தில் நடக்கப் போகிறதை பற்றி மிக துன்பப்பட்டார்கள். ஆதலால் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்களே ஒரு கூட்டம் கூடி தங்கள் வீட்டுக்காரர்கள் சர்வேஸ்வரனுக்கு குருவானவருக்கும் விரோதமாக எடுத்த பிடிவாதப்படி தாங்கள் நடக்கிறதில்லை என்றும் அவர்கள் திருச்சபையின் சொற்படி கேட்கும் வரையில் அவர்களுக்கு சமையல் செய்து போடுகிறதில்லை என்றும் தீர்மானம் பண்ணினார்கள். இந்த தீர்மானத்தால் குடும்பத்தில் மிக தொந்தரவுகள் ஏற்பட்டன. கணவர்கள் அவர்களை திட்டினார்கள், அடித்தார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். பெண்கள் பயப்படவில்லை, வெகு உறுதியாயிருந்தார்கள். ஆண் பிள்ளைகள்தான் பட்டினியும் பசியுமாய் கிடந்து உடல் மெலிந்து எண்ணப்படி வருத்தப்பட வேண்டியிருந்தது. கடைசியாய் தங்கள் மனைவிகளின் எண்ணப்படி புருஷர் இணங்க வேண்டியிருந்தது. குருவானவர் கட்டளைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தார்கள். இவ்வகையாய் அவர்களுடைய சரீர உயிரும் ஆத்தும உயிரும் காப்பாற்றப்பட்டது. தேவ ஊழியத்தில் இந்த பக்தியுள்ள பெண்கள் காட்டின ஆச்சரியத்துக்குரிய நன்மாதிரிகையை கண்டு உணர்வோம். இவர்கள் தங்கள் நல்ல நடத்தையால் போதிக்கும் படிப்பினை மிக பலனுள்ள படிப்பினை. இவ்வித சந்தர்ப்பங்களில் பெண்கள் தங்கள் வேத வைராக்கியத்தை காண்பிக்கிறது மற்ற இடங்களிலும் மிக பிரயோஜனமாயிருக்கும். இரண்டாவது, நமது அயலார் மட்டில் நமக்குள்ள கடமைகள்.
தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பும் பிரமாணிக்கம் உள்ள கிறிஸ்தவன் தன் அயலான் மட்டில் தனக்குள்ள கடமைகளையும் பிரமாணிக்கமாய் செலுத்துவான். பிறருடைய சொத்துக்கும் பெயருக்கும் கெடுதலான சகலத்தையும் விலக்கி நல்ல கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாய் நடப்பார்கள். பிறருடைய சொத்தில் அல்லது காணி பூமியில் ஒரு சொற்ப பாகத்தை என்கிலும் தங்களுடையதாக்கிக் கொள்ளுதல், மற்றவர்களுக்கு சொந்தமான பணத்தை தன்வசம் வைத்திருத்தல், பொய்சாட்சி சொல்லுதல், விற்கிற வாங்கிற ஜாமான்களின் அளவில் ஏமாற்றுதல், புரணி ஆவலாதிகளால் மற்றவர்களுடைய பெயரை கெடுத்தல் ஆகிய இவை போன்றவைகள் பிறருக்கு அநீதம் வருவிக்கிறதென்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். சில சமயம் ஏதேனும் கெடுதல் வருவித்து விட்டதாக கண்டால் உத்தரித்தால் ஒழிய பாவ பொறுத்தல் கிடையாதென்று நல்ல கிறிஸ்தவன் எப்போதும் அறிந்திருப்பதினால் அது பொருள் நஷ்டமோ அல்லது பெயர் நஷ்டமோ தான் செய்த கெடுதலை நிவர்த்தி செய்ய தன்னாலான பிரயாசைப்படுவான். இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் அயலார் மட்டிலும் தாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற உறுதியான பிரதிக்கினை செய்யும் பட்சத்தில் அவர்களும் புனித சூசையப்பரை போல் நீதிமான், அதாவது சர்வேஷ்டன் மட்டிலும் மனிதர்கள் மட்டிலும் தனக்குள்ள சகல கடமைகளையும் நிறைவேற்றுகிற கிறிஸ்துவான் என்கிற பெயருக்கு பாத்திரமாவார்கள். இயேசுவின் திரு இருதயமானது நித்தியத்துக்கும் அவர்களுடைய சம்பாவனையும் பாக்கியமுமாயிருக்கும். வரலாறு: ஓர் வியாதிக்காரனுக்கு அவஸ்தை கொடுக்க குருவானவரை கூப்பிட்டார்கள். குருவானவர் போனார். சரீரமெல்லாம் காயங்களால் மூடப்பட்டு அசையாமல் கட்டை போல் கிடக்கும் வாத வியாதி உள்ள ஒரு மனிதனை கண்டார். அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் மகள் நாள் முழுவதும் கடின கூலி வேலை செய்து சாப்பாடு கொண்டு வர வேண்டியிருந்தது. இவ்வித வேதனைகளின் நடுவில் அவனுடைய பொறுமையை கண்ட குருவானவர் ஆச்சரியப்பட்டு அவனை நோக்கி, இந்த பரிதாபத்துக்குரிய நிலையில் நீ இவ்வளவு மன சமாதானமாய் இருக்கிறது எப்படி என வியாதிக்காரன், சுவாமி, உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள், எங்கிருந்து எனக்கு ஆறுதல் வருகிறது என்று காண்பீர்கள் என்றான். அப்படியே குருவானவர் மேலே பார்த்தார். அங்கே இயேசுவின் திரு இருதய படமும் மரியாவின் மாசற்ற இருதய படமும் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தன. சுவாமி, இங்கே இருந்துதான் நான் ஆறுதல் அடைகிறேன். வேதனை அதிகரிக்கும் போது இந்த படங்களை பார்த்து இயேசுவும் மரியாவும் என்னிலும் அதிக வேதனை அனுபவித்தார்கள். என்றாலும் அவர்கள் மாசில்லாதவர்கள். நானோ பெரும் பாவி என்று நினைத்ததும் உடனே எனக்கு ஆறுதல் வருகிறது. தவிர இதே நினைவுதான் இயேசுவுக்காகவும் தேவ மாதாவுக்காகவும் அவர்களுடைய திரு இருதயங்களுக்கு பிரியப்பட எந்த வேதனைகளையும் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள செய்கிறது என்றான். இவ்வறிய வார்த்தைகளை கேட்டதும் பக்தி அன்புக்குரிய இவ்வுணர்ச்சிகளை அவனிடம் கண்டதும் குருவானவருடைய இருதயம் சந்தோஷத்தால் பூரித்து கடைசி திருவருட் சாதனங்களை எல்லாம் நிறைவேற்றினார். இயேசுவின் திரு இருதயமும் மரியன்னையின் மாசற்ற இருதயமும் என் ஆத்துமத்தை மோட்சத்துக்கு இட்டு கொண்டு போவதாக வருகிறதை நான் பார்க்கிறேன் என்னும் பரம வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தேவ ஆனந்தத்தில் அமிழ்ந்தினவனாய் 2 தினத்தில் பாக்கியமான மரணம் அடைந்தான். புனித மார்க்ரீத் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம்: ஆண்டவருடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களுக்கொத்த வண்ணம் உன்னை தானே மறுதலித்து உன் எஜமானுடைய ஊழியத்துக்கு சுறுசுறுப்போடு உன்னை கையெழி. உன் அன்புக்கு ஏற்றபடி ஆண்டவர் பதில் அளிப்பார். இயேசுவின் திரு இருதயத்தின் வார்த்தை மாதிரிகை புண்ணிய கிரியைகளுக்கு ஒத்த வண்ணம் உன்னுடைய வாழ்வை சீர்படுத்து. இயேசு உன் இருதயத்தை முழுதும் கைப்பற்ற ஆசைப்படுகிறார். அதுபோலவே நீயும் அவருடைய அன்பை கைப்பற்ற ஆசைப்படு. கூடுமானால் சகலத்துக்கும் மேலாய் அவரை அன்பு செய்ய உன்னாலான முயற்சி எடுத்துக்கொள். சிலுவையில் என் இயேசு தொங்கின தோற்றமாய் அல்லது பிலாத் என்பவனுடைய அரண்மனையில் இதோ மனிதன் என்று காட்டின பாவனையாய் எனக்கு என் ஆண்டவர் அடிக்கடி தம்மை காண்பித்தார். இந்த காட்சி என் இருதயத்தில் எவ்வளவு இரக்கத்தையும் அன்பையும் சிலுவைகளின் மேல் ஆவலையும்
உண்டு பண்ணினது என்றால் எனக்கு வந்த சகல துன்பங்களும் மிக எளிதாயிருந்தது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனவல்ய ஜெபம். இயேசுவின் மதுரமான இருதயமே, உம்மை நான் அதிகமாய் அன்பு செய்ய அருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின்
திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்றல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல்
வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள்
உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு
அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்புக்கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.